அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய ஆட்டத்தை கலைக்கும் ஒரு நேரமாக தான் இந்த சந்திராஷ்டமம் அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த சந்திராஷ்டம தினமான இன்றைய நாள்ல கும்பராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும் போது பலர் கவனிக்கும் அம்சங்கள்ல ஒன்று சந்திராஷ்டமம் ஆகும். சந்திராஷ்டமம் என்றால் அன்றைக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் ஒருவருடைய மனதிற்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். மனம் அமைதியின்றி தவிக்க நேரிடும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் போகுங்க. எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டம தினங்கள்ல எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகள்ல மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். உண்மையிலேயே இந்த சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமம் என்றால் இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தொல்லை தராது. மேஷ், ரிஷபம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என்று கூறினார்கள். தொடர்ந்து சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அதற்குரிய பரிகாரங்கள் எவை என்பது பற்றி பார்க்கும்போது சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும். இதை மிகச் சரியாக குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஒரு நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். உதாரணமாக விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8வது ராசியாக அமைகிறது. எனவே விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய 2.25 நாட்கள் மேச ராசிக்கு சந்திராஷ்டம நாட்களாகும். ஆனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கும்பராசினியர்கள் எல்லா விதத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.